இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் நிறைய டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது, கரெக்டுங்களா? அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன? ஒரு பொருள் வந்து தன்னோட நிலை, பொசிஷன் இல்லைன்னா அதோட அமைப்பு, காரணமாக சேமிச்சு வைக்கக்கூடிய எனர்ஜி தான் வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பந்து மேலே உயரத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அது கீழே விழும்போது வேலை செய்யறதுக்கு எனர்ஜி அதுக்குள்ளே சேமிச்சு வச்சிருக்கு. அதுதான் வந்து உங்களுக்கு என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் டேங்க் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு வாட்டர் டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, தண்ணி ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ இந்த வாட்டர் டேங்க் மேலே இருந்து அந்த தண்ணி கீழே வரும்போது இதில் ஸ்டோர் ஆயிருந்த அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும். அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு இன்னொரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வந்து ஸ்ப்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னா அது என்ன ஆகும், இப்படி இருந்த ஸ்ப்ரிங்கு இது வரைக்கும் அப்படியே லென்த்து வரும், கரெக்டுங்களா? கொஞ்சம் அப்படியே இலகி போகும், மேலே வரைக்கும் போயிடும். அப்புறம் நீங்கள் திரும்ப விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தது ஹோல்டாக இருக்கும்போது ஒரு எனர்ஜி ஸ்டோராக இருந்திருக்கும். அந்த எனர்ஜி திரும்ப என்ன ஆகும், இந்த டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகி திரும்ப பழைய நிலைக்கே வந்துடும். அப்போ நீங்கள் பிடிச்சி இந்த இடத்துல வச்சிருக்கும் போது ஒரு எனர்ஜி என்ன இருக்கும், ஸ்டோர் ஆகிருக்கும். அதுவும் வந்து என்னது உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இதில் முக்கியமான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து mgh. எம்ன்றது உங்களுக்கு மாஸ், ஜி அப்படின்றது உங்களுக்கு கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை, ஹன்றது உங்களுக்கு ஹைட்டு, உயரம். ஹைட்டு அதிகமாக இருந்தால் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கிராவிட்டி வந்து உங்களுக்கு சேம் வேல்யூ தான் வரப்போகுது. அதனால அதில் நம்ம எதுவும் அதிகப்படுத்துகிறோம் கம்மிப்படுத்துகிறோம்னு சொல்ல முடியாது. மாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாஸ் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு என்ன இருக்கும், அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். மாஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கம்மியாக இருக்கும். இதே ஹைட் உங்களுக்கு கம்மியாகுதுனாலும் என்ன ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாகும். ஏன்னா இது என்னது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஃபைனலாக சொல்லணும்னா, ஹைட் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஒரு பொருள் வேலை செய்ய தயாராக சேமித்து வச்சுருக்கக்கூடிய எனர்ஜி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி சேமித்து வச்சுருக்கோம், அது அப்புறம் என்ன பண்ணோம், ரிலீஸ் பண்ணும்போது அப்படியே வருது. அப்போ என்ன ஆகுது, ஸ்டோர் ஆகிருந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகுது. அந்த ஸ்டோர் ஆகிருந்த எனர்ஜி தான் என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது. சரி, இப்போ அவங்க கொஸ்டின் பார்க்கலாம். த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ 20 kg ஆப்ஜெக்ட் அட் ஹைட் h is 600 joule. The value of h is dash. Take g is equal to 10 meter by second square. h உயரத்தில் உள்ள 20 கிலோகிராம் பொருளின் நிலையாற்றல் 600 ஜூல் ஆகும். ஹச்சின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜியோட வேல்யூ 10 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹைட்டு, ஏதோ ஒரு ஹைட்டு, எந்த ஹைட்டுன்னு எனக்கு தெரியாது, அதனால நான் ஹச்சுன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு கிரவுண்டு, கீழே இருக்கீங்க இந்த இடத்துல. நீங்கள் இங்கேருந்து ஏதோ ஒரு ஹைட்டில் ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளோட வெயிட்டு 20 கிலோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 20 கிலோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதில் ஸ்டோர் இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி 600 ஜூல்னு சொல்கிறாங்க. அப்போது பி வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, 600 ஜூல் அப்படின்னு இருக்கு. த வேல்யூ ஆஃப் ஹச் இஸ், ஹைட்டு தான் நமக்கு தெரியாது, அது என்னன்னு கேட்குறாங்க. ஜியோட வேல்யூ 9.8 வரும். நீங்கள் வந்து இங்கே 10ன்னு எடுத்துக்கோங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படின்னா நம்ம 10ன்னு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, mgh. எம்ன்றது மாசு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு, 20 கிலோன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 20 அப்படின்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்குறேன், கிராவிட்டி வந்து 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க, அதனால நான் 10 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹைட்டு
ஹைட் எனக்கு தெரியுமா? தெரியாது. ஹைட் தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஹச்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க? 600 ஜூல்னு சொல்லிட்டாங்க. அப்போ 600ன்றதை இந்த சைடு நான் போட்டுக்கிறேன். எனக்கு தேவை ஹைட்டோட வேல்யூ தான் தேவை. அப்போ நான் இந்த 20 × 10 கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 20 × 10 இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 2 6ன்னு கிடைக்கும். அப்போது h is equal to 3 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 3 மீட்டர் உங்களுக்கு ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The mass of a car is 500 kilogram. Its velocity increases from 10 meter by second to 40 meter by second in 20 seconds. Find its power. ஒரு காரின் நிறை 500 கிலோகிராம். அதன் திசைவேகம் 20 வினாடிகளில் 10 மீட்டர் பை வினாடியிலிருந்து 40 மீட்டர் பை வினாடியாக அதிகரிக்கிறது. அதன் திறனை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 500 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய காரோட வேகம் 10 மீட்டர் பை செகண்ட்லேருந்து 40 மீட்டர் பை செகண்டாக அதிகரிக்குது. அதுக்கு அதை எடுத்துக்கிட்ட டைம்னு பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் எடுத்துக்கதான். அப்போது அந்த காரோட திறன் பவர் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் பவர்னா என்ன? ஒரு வேலையை எவ்வளவு வேகமாக செய்கிறோம் அப்படின்றது தான். பவரோட ஃபார்முலா நமக்கு தெரியும். பவரோட ஃபார்முலா என்ன? பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். இப்போது இங்கே வேலை, இந்த ஒர்க் அப்படின்றது நேரடியாக கொடுக்கல. இங்கே ஒரு பொருள் இயங்கிட்டு இருக்கு. அப்போது அதோட இயக்க ஆற்றல் கைனடிக் எனர்ஜி ஏற்படக்கூடிய மாற்றம் தான் இங்கே நடந்த வேலை அப்படின்றது. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஒரு கார் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கார் என்ன பண்ணுதான்? அப்படியே மூவ் ஆகுதான். ஸ்டார்டிங் இதோட வெயிட் வந்து 500 கிலோ, மாஸ் வந்து 500 கிலோன்னு சொல்லிட்டாங்க வெயிட்டில். வெலாசிட்டி இன்க்ரீசஸ் ஃப்ரம் 10 மீட்டர் பை செகண்ட். ஸ்டார்டிங்கில் 10 மீட்டர் பை செகண்ட். முதல் செகண்டில் என்ன பண்ணுதான்? 10 மீட்டர் மூவ் பண்ணுதான். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுதான்? வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சான். அது எந்த டைம் பீரியட்ன்றதெல்லாம் அவங்க என்ன பண்ணல, சொல்லலை. மொத்தமாக என்ன சொல்கிறாங்க? 20 செகண்ட் எடுத்துக்கிச்சுன்னு சொல்கிறாங்க. 20 செகண்டில் என்ன ஆயிடுச்சு? 40 மீட்டர் பை செகண்ட்ற மாதிரி போயிடுச்சு. 40 மீட்ரு என்ன பண்ணுது? ஒரு செகண்டில் மூவ் ஆகுற மாதிரி அடுத்த 20 செகண்டில் மாறி இருக்கு. அப்படின்னா அதில் பவர் என்ன அப்படின்றதான் நமக்கு கொஸ்டின். இப்போ ஒரு பொருள் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்? கைனட்டிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல் தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு கார் மூவ்மெண்ட்ல இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஸ்டோர் ஆயிருக்கும். தண்ணின்னு எக்ஸாக்டாக இல்லை, ஒரு எனர்ஜி என்ன இருக்கும்? வேலை செய்யறதுக்கு தயாராக சேமித்து வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் என்ன சொல்கிறோம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு மூவ்மெண்ட்டு இருக்காது பொட்டன்ஷியல் எனர்ஜியில். சரி, ஓகே. இப்போ வந்து அப்போ கைனட்டிக் எனர்ஜி ஒர்க்கு தான் இந்த இடத்துல செஞ்ச. அப்போ இந்த இடத்துல அந்த இயக்க ஆற்றலில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் இங்கே நடந்த வேலை. கரெக்டுங்களா? சரி, அப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன ஒர்க்கு நடந்திருக்கும், என்ன கைனட்டிக் எனர்ஜி இருந்திருக்கும்னு பாருங்கள். கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? கைனட்டிக் எனர்ஜி 1ன்னு எடுத்துக்கிறேன். 12mv². ஏன்னா எனக்கு வந்து 2 வெலாசிட்டி இருக்குது. ஒன்று வந்து 10 மீட்டர் பை செகண்ட் இருக்குது, இன்னொன்று வந்து 40 மீட்டர் பை செகண்ட் இருக்குது. அதனால மாஸ் மாற போகிறது கிடையாது. ஒரே கார் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால மாஸ் எம்முன்னு தான் இருக்கும், 500ன்னு இருக்கும். v1 v2 தான் வெலாசிட்டியோட வேல்யூ மாறுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். 1/2 மாஸோட வேல்யூ 500, வெலாசிட்டியோட வேல்யூ 10. ஃபஸ்ட்டு 10 எடுத்துக்கலாம். 10 × 10 v²ன்றனால 2ஆல் கேன்சல் பண்ணிக்கிறேன். 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 5 × 5 25, ஒரு 30. இது கைனட்டிக் எனர்ஜி 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கைனட்டிக் எனர்ஜி 2 பாருங்கள். ஹாஃப் மாஸோட வேல்யூ 500 தான் இருக்க போகுது. வெலாசிட்டி 40. அப்போது 40 × 40 v². இப்போ திரும்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? 2ஆல் கேன்சல் பண்ணிக்கிறேன். 20ன்னு கிடைக்கும். 5 × 2 10, 10 × 4 40. இப்போ பேலன்ஸ் எத்தனை ஜீரோ இருக்குது?
1 2 3 4 4 zeros இருக்கு. 40 2 3 4 zeros இருக்கு. இதுதான் உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி 2 ஓட வேல்யூ. இப்போ அப்போ டோட்டலாக நடந்த ஒர்க்கு என்ன? இப்போ இந்த கைனடிக் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியலாக இருந்த 10 மீட்டர் பை செகண்ட்ன்றதும் இந்த இடத்துல இதாக தான் இருந்திருக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேஷனில் இந்த 25,000 நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நடந்த டோட்டல் ஒர்க்கு கிடைக்கும். கைனடிக் எனர்ஜி 2 மைனஸ் கைனடிக் எனர்ஜி 1. ஏன்னா 2 டைம் வந்து உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி 1 வந்து கால்குலேட் ஆகிடக்கூடாது. ஸோ இதில் நீங்கள் வந்து 25,000 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 375,000 கிடைக்கும். இதான் நமக்கு இங்கே நடந்த வேலை ஒர்க்குன்றது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், 3,75,000 இந்த ஒர்க்கில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? டிவைடட் பை டைம். இப்போ அது எடுத்துக்கிட்ட டைம் என்ன? 20 செகண்ட் எடுத்துருக்கு. இப்போது 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 பேலன்ஸ் 1. அப்போது 16 8 போட்டிங்கன்னா பேலன்ஸ் 1 7 × 12 2 14 வரும். பேலன்ஸ் 1 அப்புறம் ஒரு 5. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 0 போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 18,750 வாட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ல இருந்து எல்லாமே வந்துட்டு 2 கிலோ வாட்ஸில் இருக்குது, 2 வாட்ஸில் இருக்குது. அப்போ நான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு வாட்ஸ் வேல்யூ இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை, கம்மியாக தான் வாட்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ கிலோ வாட்ஸில் தான் ஏதோ ஒரு ஆன்சர் இருக்க போகுது. நமக்கு தெரியும் 1 கிலோ வாட்ன்றது 1000 வாட்ஸ். அப்போது உங்களுக்கு 18,750 வாட்ஸுக்கு என்ன வரும்ன்றதான் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே டிவைடட் பை 1000 பண்ணுவோமா? 30 கேன்சல் ஆகிடும். அப்புறம் திரும்ப எந்த வேல்யூக்கு வேணுமோ அந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணுவோம். 18,750ன்றது அப்போ இங்கிட்டும் வரும் 18,750 வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணுவீங்க. 2 டிஜிட் பாயிண்ட் தள்ளி வைக்கணும். 1 1 2. அப்போது 18.75 கிலோ வாட் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 18.75 கிலோ வாட் அப்படின்றது உங்களுக்கு இங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A 100 gram ball is kept on the top of a building. ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங் மேல ஒரு 100 கிராம் இருக்கக்கூடிய ஒரு பாலை வச்சிருக்காங்களாம். சரி, அதோட ஹைட் வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்க, 70 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஹைட்டை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னாலே அது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன, mgh. இதை வச்சு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பால், அஸ்யூம் g = 10 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு கேட்குறாங்க, ஜியோட வேல்யூ 10 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. 70 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டிடத்தின் உச்சியில் 100 கிராம் எடையுள்ள பந்து ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அப்பந்துடைய நிலை ஆற்றலை காண்க, ஜியோட வேல்யூ 10 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். மாஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, 100 கிராமு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், கிராமில் வச்சுக்க கூடாது, கிலோகிராமில் வச்சுக்கணும். ஏன்னா எல்லா கொஸ்டின்லும் அப்படி தான் போட்டிருப்போம். சரி, ஓகே. இப்போ வந்து 100 கிராம் அப்படின்றது உங்களுக்கு என்ன, 1 kg = 1000 கிராம். அப்போது 100 கிராமோட டிவைடட் பை 10 பண்ணிட்டீங்கன்னா 100 கிராமுக்கு எவ்வளோன்னு கிடச்சிருமா? அப்போது ஒரு டிஜிட் பாயிண்ட் தள்ளி வரணும். அப்போது 0.1 kg = 100 கிராம். அப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன், 0.1ன்னு மாஸோட வேல்யூ போட்டுக்கிறேன். இன்ட்டு ஜியோட வேல்யூ 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ 10ன்னு போட்டாச்சு. ஹைட்டு வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க, 70 மீட்டர் சொல்லிட்டாங்க. அப்போ 17 போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ 1 × 70 17 கிடைக்கும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு 70 ஜூல் அப்படின்னு கிடச்சிருக்கு. 70 ஜூல்ன்றது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த எஃபிஷியன்சி ஆஃப் அ பம்ப் இஸ் 50%.
It can lift 3 tons of water to a height if 20 meter in 40 minutes. Find the input power in kilowatt of the pump. Gயோட வேல்யூ 10 மீட்டர் பை செகண்ட்ஸ் பண்ணி எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஒரு பம்பின் செயல்திறன் 50%. அதனால் 3 டன் தண்ணீரை 20 மீட்டர் உயரத்திற்கு 40 நிமிடங்களில் உயர்த்த முடியும். பம்பின் உள்ளீட்டு திறனை கிலோவாட்டில் கண்டறியவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜியோட வேல்யூ 10 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா எஃபிஷியன்சி 1, பவர் 2, யூனிட் கன்வர்ஷன் 3. இந்த 3 விஷயத்துலேயும் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா மிஸ்டேக் தான். சரி, இப்போ பாருங்க, கேள்வியில் என்ன சொல்கிறாங்க, ஒரு பம்ப் இருக்கான். அந்த பம்ப் என்ன பண்ணுதான், எஃபிஷியன்சி 50% தான். வேற என்ன சொல்லியிருக்காங்க, அது 3 டன் தண்ணீரை 20 மீட்டருக்கு உயர்த்துறதுக்கு இங்கே 0 மீட்டர்லேருந்து 20 மீட்டருக்கு என்ன பண்ணுது, தண்ணி இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கிணறோட டாப் எட்ஜில் அது வரைக்கும் தண்ணி இருக்குன்னு நான் அசியூம் பண்ணுறேன். இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணுறீங்க, மோட்டரை யூஸ் பண்ணி, பம்ப் மோட்டர்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க, மேலே வரைக்கும் அப்படியே 20 மீட்டருக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க. இதை உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா, இங்கனக்குள்ளே தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து உங்களுக்கு அப்போ இந்த தண்ணி இது வரைக்கும் இருக்க ஸ்பேஸு 20 மீட்டர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து தண்ணி என்ன பண்ணுது, அப்படியே மோட்டரை யூஸ் பண்ணி, பைப்ஸை யூஸ் பண்ணி மேலே அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க. இந்த 20 மீட்டரை கிராஸ் பண்ணுறீங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க, 3 டன் தண்ணீரை 20 மீட்டர் எடுக்கிறதுக்கு 40 நிமிஷம் எடுத்துக்குது. அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய இன்புட் பவர் என்னன்றதான் நமக்கு கொஸ்டின். இப்போ நீங்க முதல்ல 3 விஷயத்த மாற்றணும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நிறை மாஸ் ஈக்குவல் டு டன்னில் இருக்கு. டன்னிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், கிலோகிராமுக்கு மாற்றணும். 1 டன் இஸ் ஈக்குவல் டு 1000 kg. அப்போ 3 டன் அப்படின்றது 3000 kg. 3ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன் 2 சைடும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், கிலோகிராமில் 3000 அப்படின்னு மாற்றிட்டேன். மாஸோட வேல்யூ முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டில் எழுதுவீங்க. அப்போது செகண்டில் மாற்றணும். நமக்கான மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போது 40, 1 minute இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட். அப்போ எனக்கு 40 மினிட்ஸ்க்கு தேவைன்னா 40 2 சைடு மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 40 × 60, 4 × 6 24. அப்போது 24 2 zeros செகண்ட்ஸ். ஓகே, டைமையும் மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு 50% தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் முதல்ல வந்து அந்த பம்பு எவ்வளவு வேலையை வெளியே தருது அப்படின்னு பார்க்கணும். அவுட்புட் பவர், இங்கேருந்து உள்ள இருக்க இந்த தண்ணியை வந்து எடுத்து அனுப்புறது தான் உங்களுக்கு என்னது, அவுட்புட் பவர். இந்த அவுட்புட் பவர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவரோட ஃபார்முலா என்ன, பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். கரெக்டுங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹைட் பற்றி பேசியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எதை பற்றி பேசுகிறாங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை பற்றி தான் உங்களுக்கு பேசுகிறாங்க. அப்போது உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன, mgh. இப்போ எனக்கு நான் பார்க்குறேன், எம்மோட வேல்யூ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3000 kgன்னு நமக்கு தெரியும். ஏன்னா 3 டன் தண்ணியை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இது பண்ண போகிறீங்க, மூவ் பண்ண போகிறீங்க. அப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன், மாசுக்கு 3000 போட்டுட்டேன். ஜியோட வேல்யூ வந்து உங்களுக்கு 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதனால 10ன்னு போட்டுக்கிறேன். ஹைட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, 20 மீட்டர். அப்போ நான் 20ன்னு போட்டுக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், 3 × 2 6, 1 2 3 4 5 zeros, 3 4 5 zeros போட்டாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, ஒர்க்கோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன், பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜின்ற ஒர்க்கை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, 6 1 2 3 4 5 zeros.
டிவைடட் பை டைம். எவ்வளோ செகண்ட்ஸ் நமக்கு எடுத்திருக்கு? 2400 செகண்ட். அப்போ 2400 கீழே டைமை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ 6ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 அப்புறம் 3 zeros இருக்கும், 4ன்னு கீழே கிடைக்கும். இப்போ 1000 டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 250 வாட்ஸ்ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இதுதான் பம்பு வெளியே கொடுக்கக்கூடிய பவர். ஆனால் பம்போட எஃபிஷியன்சி என்ன சொல்கிறாங்க? வெறும் 50% தான். அதாவது நம்ம 100 கொடுத்தா அதோட எஃபிஷியன்சி எவ்வளோதான்? பாதி பர்சன்டேஜ் தான். அப்போது இன்ட்டு 1/2 அது என்ன பண்ணும்? 50 தான் தரும். அப்போ 250 அவுட்புட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்கணும்? அப்படியே அதில் டபுளாக கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு அதில் இந்த 250லேருந்து டபுளாக அவுட்புட் பவரில் கொடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த 250 நமக்கு இன்புட் பவராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு நான் 500 வாட்ஸ் கொடுத்தா தான் அதில் பாதி என்னது? 250. இந்த அளவுக்கு எனக்கு பவர் கிடைக்கும் அவுட்புட். அப்போ நான் இன்புட் பவர் என்னன்னு கொடுத்துருக்கணும்? 500 வாட்ஸ் கொடுத்துருக்கணும். அப்போ தான் அதில் பாதி அவுட்புட்டு 250 வாட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கும். ஸோ 500 வாட்ஸ்ன்றது தான் அப்போ இன்புட் பவராக இருந்திருக்கும். இப்போ 500 வாட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்குறேன். 500 வாட்ஸ்ன்றது எந்த ஆப்ஷன்லையும் இல்லை. எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க? கிலோ வாட்ஸில் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் 1 கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட்ஸ். எனக்கு தேவை இதுக்கு 500க்கு தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 2 சைடும் டிவைடட் பை 2 பண்ணிக்கிறேன். 1000/2 போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? 500 கிடச்சிருமா? அப்போ 1/2ன்றது இந்த சைடு இருக்கும். 1/2ஓட வேல்யூ 0.5 கிலோ வாட்ஸ்னு கிடைக்கும். அப்போ 0.5 கிலோ வாட்ஸ்ன்றது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An object of 10 kg is raised through a height of 2 meter. The work done is dash அப்படின்னு கேட்குறாங்க. ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர்/செகண்ட் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. 10 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் 2 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்தப்படுகிறது. 2 மீட்டர் ஹைட்டுக்கு உயர்த்துறாங்க அப்படின்னா அது என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி பேசுகிறாங்க. ஓகே, செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்குறாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஜின்றது உங்களுக்கு 9.8 மீட்டர்/வினாடி எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஒர்க்கு தான் இந்த இடத்துல நடந்த ஒர்க்குன்றது உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் என்ன இருக்குது அப்படின்றது. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா mgh. மாஸோட வேல்யூ 10 கிலோ, அதனால 10ன்னு போட்டாச்சு. ஜியோட வேல்யூ 9.8ன்னு எடுக்க சொல்லியிருக்கனால 9.8ன்னு எடுத்துட்டேன். ஹைட்டோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 2 மீட்டர். அப்போ 2ன்னு போட்டாச்சு. இப்போ இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாமா? ஒரு டிஜிட் முன்னாடி இங்கே தள்ளிக்கலாமா? 98ன்னு வந்துடும். 98 × 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 8 × 2 6, பேலன்ஸ் 1, 9 × 2 18 1 19. அப்போ 196 அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும்? ஜூல்ஸ்ன்னு கிடைக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி 196 ஜூல்ஸ்ன்றது உங்களுக்கு ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 machines can do the same work in 12 minutes and 180 seconds. இதில் யூனிட் கரெக்டாக பாருங்கள். 1 மினிட்ஸில் இருக்குது, 1 செகண்டில் இருக்குது. If the power of the first machine is 240 watts, then find the power of the second machine. 2 இயந்திரங்கள் ஒரே வேலையை 12 நிமிடங்கள் மற்றும் 180 வினாடிகளில் செய்யும். முதல் இயந்திரத்தின் திறன் 240 வாட்ஸ் எனில் இரண்டாவது இயந்திரத்தின் திறனை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சின்ன லாஜிக் தான், ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது. 2 மிஷின் இருக்குது. மெஷின் 1, இன்னொன்று மெஷின் 2. சரிங்களா? 2 மிஷின் கிடக்கு. 2 மிஷினும் ஒரே வேலையை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒர்க் 1 இஸ் ஈக்குவல் டு ஒர்க் 2. சேம் ஒர்க்கு, இதுதான் உங்களுக்கு கீவேர்டு. இன் 12 மினிட்ஸில் ஒரு மிஷின் 12 நிமிஷத்தில் இந்த மிஷின் செய்யுதான். இந்த மிஷின் உங்களுக்கு 180 செகண்டில் பண்ணுதான். 180 செகண்ட்றதை மினிட்ஸ்க்கு மாற்றிக்கலாமா? டிவைடட் பை 60 பண்ணிங்கன்னா ஒரு 0க்கு ஒரு 0. இப்போது 3 மினிட்ஸ். இந்த மிஷின் 12 நிமிஷத்தில் ஒரு வேலையை செய்து
இந்த மிஷின் அதே வேலையை செய்யறதுக்கு 3 நிமிஷம் தான் எடுத்துக்குது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மிஷினோட பவர் வந்து உங்களுக்கு 240 வாட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ செகண்ட் மிஷினோட பவர் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாலேருந்தே போங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுவும் வேறு வேறு டைம் எடுக்கும், இதுவும் வேறு வேறு பவர் இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு பவர் வரும், ரெண்டாவது மிஷினுக்கு ஒரு பவர் வரும். இது ஒரு டைம் எடுக்குது, அது ஒரு டைம் எடுக்குது. அதனால T1ன்னு எடுத்துக்கிறேன், பவர் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஒர்க்கு ஆனால் ரெண்டுத்துக்கும் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஒர்க்குன்னு எடுத்துக்கிறேன். அப்போது ஒர்க் இஸ் ஈக்குவல் டு பவர் 1 இன்ட்டு டைம் 1. இது முதல் மிஷினுக்கு. இதே மாதிரி பவர் 2 எழுதுங்க, இது ரெண்டாவது மிஷினுக்கு. ஒர்க்கு ரெண்டுத்துக்கும் ஒன்று தான், சேம் ஒர்க்கு. அதனால ஒர்க்குன்றதை ஒர்க்குன்னு தான் எடுக்க போகிறேன். டிவைடட் பை டைம். பவர் 2 டைம் 2ன்னு இருக்கு. அப்போ ஒர்க்குன்றதை பவர் 2 இன்ட்டு டைம் 2ன்னு எழுதிக்கலாமா? பவர் 2 டைம் 2. எனக்கு ரெண்டுமே வந்து இங்கிட்ட ஒர்க்கு இங்கிட்டும் ஒர்க்குன்னு தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரெண்டு ஒர்க்குமே ஈக்குவல் அப்படின்னும் போது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், ரைட் சைடு ரெண்டும் ஈக்குவல்னும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், பவர் 1 இன்ட்டு டைம் 1 ஈக்குவல் டு பவர் 2 இன்ட்டு டைம் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? இப்போது பவர் 1 என்னன்னு சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு மிஷினோட பவர் 240 வாட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது, 12 நிமிஷம் எடுக்குது. பவர் 2 அதான் எனக்கு தெரியாது, அப்போனா பவர் 2ன்றதை வச்சுக்கிறேன். இதுதான் நமக்கு தேவைப்படுற ஆன்சர். டைம் 2ன்றது பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ நிமிஷம் எடுத்துக்கிச்சு, 3 நிமிஷம் எடுத்துக்கிச்சுன்னு போட்டோம். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த 3 மல்டிபிள் இருக்குது, இந்த சைடு போச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். அப்போ டிவிஷன் 3ன்னு போட்டுக்கலாமா? இப்போது கேன்சல் பண்ணுங்க, 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 8 × 3, நெக்ஸ்ட்டு 12 × 8 போட்டிங்கன்னா என்ன வரும், 96 வரும். ஒரு 0 இருக்குது. அப்போது 960 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இப்போது 960 வாட்ஸ்ன்றது உங்களுக்கு எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டேம்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் டு கலெக்ட் வாட்டர் ஃப்ளோயிங் இன் ஹை ஆல்டிடியூட் ரிவர். இந்த ஸ்டோர்டு வாட்டர் ஹேஸ் அ லாட்ஸ் ஆஃப். உயரமான மலைப்பகுதிகளில் உள்ள ஆறுகளில் பாயும் நீரை சேகரிப்பதற்காக அணைகள் கட்டப்படுகின்றன. அவ்வாறு சேமிக்கப்படும் நீரில் அதிக அளவு உள்ளது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்குமா, இல்லை பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குமா, இல்லை கைனடிக் எனர்ஜி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குமா, இல்லை ரெண்டுமே இருக்காதா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருள் வந்து மோஷன் இயக்கத்தில் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஓடுற தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு அதில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி, மூமெண்ட் இருக்கும். எக்ஸாம்பிளாக வந்து உங்களுக்கு ஃப்ளோவிங் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, ரிவரில் போகக்கூடிய வாட்டர்லாம் எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளாக. சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது விஷயம், ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ஹைட்டில் தேக்கி வைக்கப்பட்டாலோ இல்லை ஒரு ரெஸ்ட் பொசிஷனில் இருந்தாலோ, ரெஸ்ட் பொசிஷன் ஆர் பர்டிகுலர் ஹைட், பர்டிகுலர் பொசிஷனில் சும்மா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு என்ன ஆற்றல் இருக்குது, நிலை ஆற்றல், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேமுக்கு வருவோம், அணைக்கு வந்தீங்க அப்படின்னா அணையில் தண்ணி ஒரே இடத்துல தேங்கி நிற்கிது. அதுவும் தரை மட்டத்திலிருந்து நல்ல உயரத்தில் வரைக்கும் என்ன பண்ணுது, டேமில் இப்படி என்ன பண்ணுறாங்க, அப்படியே தண்ணியை தேக்கி வச்சுருக்காங்க. அப்போ இங்கே தேக்கி இருக்கக்கூடிய ஆற்றல் என்னது, நிலை ஆற்றல், பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ட்ரிக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணையிலிருந்து தண்ணி கீழே விழும்போது என்ன ஆற்றலாக மாறும்னு கேட்டாங்கன்னா, இங்கேருந்து தண்ணி இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இங்கிட்ட விடுறாங்க அப்படின்னா என்ன ஆகும், தண்ணி இங்கேருந்து அப்படியே இங்கே ஃப்ளோ ஆகும். அப்போது மூமெண்ட் இருக்கும். மூமெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்,
பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோராக இருந்தது உங்களுக்கு கைனட்டிக் எனர்ஜியாக கிடைக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மேட்ச் கரெக்ட்லி. லிஸ்ட்டு 1 லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. பீசோ எலக்ட்ரிக்ஸு, தெர்மோ எலக்ட்ரிக்ஸு, மைக்ரோஃபோனு, லவுட் ஸ்பீக்கர். இதில் எதுக்கு எது வரும் அப்படின்னு உங்களுக்கு கேட்குறாங்க. ஒரு சைடு வந்து ரெண்டு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு என்ன எனர்ஜியாக மாறுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல நமக்கு தெரிஞ்ச ஈஸியான விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு மைக்ரோஃபோன். நம்ம பேசும்போது வரக்கூடிய இந்த சத்தத்தை, சவுண்டை மின்சார சிக்னல், அதாவது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுறது தான் மைக்கோட ஒர்க்கு. அப்போ இதுக்கு என்ன வரும் உங்களுக்கு, சிக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சவுண்ட் எனர்ஜி வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர். இது வந்து மைக்குக்கு அப்படியே உல்ட்டா கரண்ட் சிக்னலை வாங்கி சத்தமாக வெளியே கொடுக்கும். அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வரும், டிக்கு ஆப்ஷன் 2. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சவுண்ட் எனர்ஜியாக மாற்றுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ மீதி இருக்கக்கூடிய ரெண்டு கொஞ்சம் புதுசாக இருக்கக்கூடியதை பார்க்கலாம். தெர்மோ எலக்ட்ரிக். இங்கே தெர்மோ அப்படின்னா என்னது, ஹீட், வெப்பம் அப்படின்னு அர்த்தம். அப்போது அது வெப்ப ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுறது. ஹீட் இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்போது தெர்மோ எலக்ட்ரிக்கு என்ன வரும், 4th ஆப்ஷன் வரும். பேலன்ஸ் இருக்கிறது பீசோ எலக்ட்ரிக் தான். பீசோ அப்படின்னா உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருள் மேலே மெக்கானிக்கல் ஸ்ட்ரெயின் கொடுக்கும்போது அது மின்சாரத்தை உருவாக்கும். அப்போது ஏக்கு பீசோ எலக்ட்ரிக்கு என்ன வரும், ஆப்ஷன் 3 ஸ்ட்ரெயின் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு வரும். இப்போ நமக்கு 3, 4, 1, 2 அப்படின்றது எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டினில் உங்களுக்கு ஏதாவது 2 கரெக்டாக தெரிஞ்சாலே போதும், ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் 1 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இஃப் அ கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் அ பாடி இன்க்ரீசஸ் 69%, தென் த இன்க்ரீஸ் இன் மொமெண்டம் வில் பி. ஒரு பொருளின் இயக்க ஆற்றல் 69% அதிகரித்தால் உந்தத்தில் ஏற்படும் அதிகரிப்பு என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. சரி, முதல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இயக்க ஆற்றலுக்கும் இந்த உந்தம் கைனட்டிக் எனர்ஜிக்கும் இந்த மொமெண்டத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு p² / 2m. இது எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். சரி, இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மொமெண்டத்துக்கும் கைனட்டிக் எனர்ஜிக்கும் உள்ள ரிலேஷனை போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து கைனட்டிக் எனர்ஜியும் மொமெண்டம் பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2mன்றதை விட்டுட்டேன். எனக்கு என்ன இருக்குது, கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு p² அப்படின்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரூட் எடுத்துக்கிறேன். இந்த சைடு ரூட் எடுக்கிறேன், இந்த சைடு ரூட் எடுக்கிறேன். அப்படின்னா இந்த ரூட்டை நான் கேன்சல் பண்ணிவிட்டு 1/2 மேலே பவரில் போட்டுக்கலாமா. இப்போ 2 × 1/2 கேன்சல் ஆகிடும். அப்போ p இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு கிடைக்கும். மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ரூட் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்ற ரிலேஷன் நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போ 2mன்றதை நான் என்ன பண்ணிட்டேன், எலிமினேட் பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மாஸோட வேல்யூ 1ன்னு போட்டுக்கோங்க. பேலன்ஸ் வந்து இப்போ இந்த 2ன்றது இருக்கும், அந்த 2 அப்படியே இருக்கட்டும். நம்ம கொஸ்டின் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஆரம்பத்தில் கைனட்டிக் எனர்ஜி என்ன பண்ணுதான், பாடி இன்க்ரீசஸ் 69% சொல்கிறாங்க. இனிஷியலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி நான் அசியூம் பண்ணிக்கிறேன் 100% இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கைனட்டிக் எனர்ஜி என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ், 69%. அப்போது 100 + 69 169%. இப்போது நவ் கைனட்டிக் எனர்ஜி புதுசாக 169ன்னு உங்களுக்கு பர்சன்டேஜில் கைனட்டிக் எனர்ஜி மாறிடுச்சு. தென் த இன்க்ரீஸ் இன் மொமெண்டம் வில் பி. அப்போது மொமெண்டம் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்றதான் உங்களுக்கு கொஸ்டின். அப்போ வந்து எனக்கு இனிஷியலாக எவ்வளோ மொமெண்டம் இருக்குன்னு தெரியணும். அப்புறம் இப்போ எவ்வளோ மொமெண்டம் ஆயிருக்கும் அப்படின்றது நான் தெரிஞ்சுது அப்படின்னா என்ன பண்ணிடலாம், இதுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக எவ்வளோ எனக்கு மொமெண்டம் இருந்திருக்குன்றது தெரியணும்ல. அதனால தான் நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல 2mன்ற வேல்யூவை விட்டுட்டு உங்களுக்கு மொமெண்டமும் கைனட்டிக் எனர்ஜி மட்டும் அசியூம் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், எனக்கு கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ 100ன்னு தெரியும் இனிஷியலாக. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ரூட் கைனடிக் எனர்ஜி. ரூட் கைனடிக் எனர்ஜியில் 100ன்னு தெரியும், அதனால 100 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ரூட் ஆஃப் 100ன்ற வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், 10 ஸ்கொயர்னு கிடைக்குமா, உள்ள இருக்க 10 ஸ்கொயர்டு. இந்த ரூட் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு இன்ட்டு 1/2 போட்டிங்க அப்படின்னா 2 கேன்சல் ஆகிடும். எனக்கு இந்த இடத்துல மொமெண்டம் 10ன்னு கிடச்சிருச்சு. இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இப்போது இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் மொமெண்டம் என்ன வரும்னு பார்க்குறேன். மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ, 169. 169 அப்படின்றது உங்களுக்கு என்ன, 13 ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், மல்டிபிள் டு 1/2 போட்டுக்கிறேன். இந்த 2வும் 1/2 கேன்சல் ஆகிடும். எனக்கு இந்த இடத்துல மொமெண்டம் 13 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு, 10லேருந்து 13 ஆயிருக்கு. அப்போ நம்ம பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸு 13 - 10 டிவைடட் பை இனிஷியல் என்ன வேல்யூ அப்படின்றது கீழே போட்டுக்கும், இன்ட்டு 100. இப்படி தான் நம்ம பர்சன்டேஜ் இன்க்ரீஸை கண்டுபிடிப்போம். கரெக்டுங்களா? 13 - 10 3, 3/10 இன்ட்டு 100. 1 0க்கு 1 0 கேன்சல், 3 × 10 30. அப்போ 30% எனக்கு மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 30% அப்படின்றது எனக்கு எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A trolley of mass 60 kg is moved 200 cm by applying a force of 1200 Newton. Then how much force will have to be applied to move the trolley 150 cm while the value of the work done is the same? 60 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு தள்ளுவண்டி 1200 நியூட்டன் விசை செலுத்தப்பட்டு 200 சென்டிமீட்டர் தூரம் நகர்த்தப்படுகிறது. செய்யப்பட்ட வேலையின் மதிப்பு மாறாமல் அந்த தள்ளுவண்டியை 150 சென்டிமீட்டர் தூரம் நகர்த்துவதற்கு எவ்வளவு விசை செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தள்ளுவண்டியை 1200 நியூட்டன் விசை கொடுத்து 200 சென்டிமீட்டர் நகர்த்துறாங்க. இப்போது செய்யப்பட்ட வேலையோட ஒர்க் மதிப்பு மாறாமலேயே அந்த வண்டியை 150 சென்டிமீட்டர் மட்டும் நகர்த்தணும்னா எவ்வளவு ஃபோர்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின். நமக்கு தெரியும் ஒர்க்குக்கான ஃபார்முலா என்ன, எழுதுங்க. ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ் காஸ் தீட்டா. எஸ்ன்றது உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ் தீட்டா அப்படின்னு வரும். இந்த இடத்துல உங்களுக்கு தீட்டா எடுக்க தேவையில்லை, ஏன்னா தீட்டா பற்றி எதுவும் பேசலை. அப்போ நான் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ரெண்டு ஒர்க்கை பற்றி பேசுகிறாங்க. ஒன்று வந்து ஒரு டைம் வந்து 1200 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போது உங்களுக்கு என்ன இருக்குது, 200 சென்டிமீட்டர் மூவ் ஆயிருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது நான் 200ன்னு போட்டுக்கிறேன். இது வந்து W1. இதே மாதிரி அப்போ W2 ஒர்க் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு அதான் கேட்குறாங்க. தென் ஹவு மச் ஃபோர்ஸ் வில் பி அப்ளைடு. இப்போது இந்த இடத்துல நான் ஃபோர்ஸ் 2 F2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, 150 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. 150 அப்படின்றத போட்டுட்டாச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல while the work done is the same, வேலை வந்து ஒன்று தான். இங்கேயும் அதே ஒர்க்கு தான் பண்ணியிருக்காங்களாம், இங்கேயும் அதே ஒர்க்கு தான் பண்ணியிருக்காங்களாம். அப்போ எனக்கு இங்கே 1200 × 200 மல்டிபிள் பண்ணுற வேல்யூவும் F2 × 150 மல்டிபிள் பண்ணுற வேல்யூவும் ஒன்றா வரணும். அப்படி வந்தால் தான் எனக்கு W1 is equal to W2 அப்படின்னு வரும். கரெக்டாக? அதான கண்டிஷனு. இந்த ரெண்டும் மல்டிபிள் பண்ணுறது இந்த ரெண்டும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், W1 is equal to W2. இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், 1200 × 200 அப்படின்ற W1க்கு பதிலாக இந்த இடத்துல ரைட் சைடு இருக்கக்கூடியதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இதே மாதிரி is equal to W2 இருக்கா. இந்த W2க்கு பதிலாக ரைட் சைடு இருக்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா, F2 × 150 அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு தேவை என்னது, இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றது தான் எனக்கு தேவை. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 150யை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். 150 அப்படின்றது வந்துடும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம், 0க்கு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 5 15, 4 × 5 20, திரும்ப 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 × 3 12, 4 × 4 16. அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 2 ஜீரோஸ். எனக்கு அப்போ ஃபோர்ஸ் F2 is equal to 1600 நியூட்டன் கிடைக்கும். இந்த இடத்துல நான் இங்கே எதுலேயுமே வந்து பார்க்குறேன், நியூட்டனில் எதுவும் இல்லை, கிலோ நியூட்டனில் தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 கிலோ நியூட்டன்றது 1000 நியூட்டன். கரெக்டுங்களா? அப்போது எனக்கு
1600 நியூட்டனுக்கு என்ன வரும்? டிவைடட் பை 1000 பண்ணீங்க அப்படின்னா இந்த சைடும் டிவைடட் பை 1000 பண்ணணும். 30 கேன்சல் ஆகிடும். 1600 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைடும் நீங்கள் 1600 மல்டிபிள் பண்ணணும். அப்போது 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஒரு டிஜிட் பாயிண்ட்டு தள்ளி வரும். அப்போ 1.6 நியூட்டன் கிடைக்கும் எனக்கு. F2 1.6 கிலோ நியூட்டன் கிடைக்கும். எனக்கு F2 1.6 கிலோ நியூட்டன் அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் டி டைப் பண்ணாமல் இருக்குது. அப்போது ஆப்ஷன் டியில் தான் 1.6 கிலோ நியூட்டன் அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரண்ட்ஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.